35 வயசுல நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரச்சிதா வந்து நேற்றைய எபிசோட்ல பேசியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்கள்ல செம வைரலா போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் 6 ஆரம்பம் முதலே பரபரப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. டாஸ்க் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் போட்டியாளர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு சில நபர்கள் மட்டும் கொஞ்சம் குரூப்பாக பிரிஞ்சு நிறைய இடங்களில் புரளி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்றைய எபிசோடில் என்னோட 35வது வயசில் ஒரு பெண் குழந்தைய வந்து தத்தெடுக்க போவதா ரச்சிதா வந்து விக்ரமன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரமன் வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வந்து ஒரு பெண் குழந்தைய தான் தத்தெடுக்க போகிறேன். நான் எதுக்கு அந்த வயசை வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சொத்துலாம் சேர்த்து வைக்கணும். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு வந்து நான் மனசளவில் ரொம்பவே தயாராகணும். அதனால தான் அந்த 35 வயசை வந்து நான் தேர்வு பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த எலிஜிபிலிட்டிக்கு கொஞ்சம் நிறைய கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் அந்த வயசை வந்து தேர்வு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக முதல்ல பெண் குழந்தையை தான் தத்தெடுப்பேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் துணை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரச்சிதா பேசினதை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஷாக் ஆகிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது கணவர் தினேஷோட சேர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரச்சிதா வந்து ஒவ்வொரு டைமும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வரும்போது கணவர் தினேஷ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆதரவு வந்து திரட்டிட்டு இருக்காரு. வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு பார்த்தா ரச்சிதாவுக்கு அந்த ஐடியாவே இல்லை போலையே அப்படின்னு சொல்லி பலருமே ஷாக் ஆகிருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு கணவர் தினேஷ் வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.